வணக்கம். இப்போ நான் பேச போகிற தலைப்பு தந்தை சொல் மிக்க மந்திரமில்லை. வயதாகி விட்டது என்பதை உணர்றாரு. அப்போது அவர் நினைக்கிறாரு, நம்ம உலக வாழ்க்கையை துறந்து கானகம் செல்ல வேண்டும். அப்படி சென்றோம்னா இறைவனை அப்போ தான் நம்ம அடைய முடியும் அப்படின்னு நினைக்கிறாரு. அப்போது நம்மளோட பதவியை ராமருக்கு பட்டாபிஷேகம் செஞ்சு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாரு. அதுக்காண்டி ராமரை வர சொல்கிறாரு. வர சொல்லி அவர்கிட்ட சொல்கிறாரு, கைகேயியை கூப்பிட்டு நான் இந்த மாதிரி நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. கைகேயி ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. அப்போ தசரதர் தூதுவர்கிட்ட சொல்லி சுமித்ராவை ராமனை அழைத்து வர சொல்கிறாங்க. மக்கள் வெள்ளம் போல் திரண்டு இருக்கு அரசவையே. அப்போ சுமித்ரை ராமனை கூட்டிக்கிட்டு அவைக்கு வர்றாங்க. தசரதர் ராமனை கூப்பிட்டு நீ அரசவை பொறுப்பை நீ ஏற்க வேண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. தசரதன், தந்தையே, உங்களுக்கு கீழ் நீங்கள் இட்ட கட்டளையை நிறைவேற்றதான் நாங்கள் இருக்கிறோம். நீங்கள் இருக்கும்போது நான் எப்படி இந்த பதவியை ஏற்கிறது அப்படிங்கிறாரு ராமர். என்னால் இதை நினச்சி கூட பார்க்க முடியலை அப்படின்னு சொல்கிறாரு. தசரதர் நிறையா எடுத்து சொல்லி நீ தான் இந்த அரசவையை பார்க்கணும் அப்படின்னு நிறையா எடுத்து சொல்கிறாரு. ஆனாலும் ராமர் ஏற்றுக்க மறுக்கிறாரு. அப்பா, நீங்கள் இருக்கும்போது இதை என்னால் நினச்சி கூட பார்க்க முடியாதுப்பா அப்படின்னு சொல்கிறாரு ராமர். கடைசியாக தசரதர் அவையை விட்டு இறங்கி ராமா, நீ தந்தைங்கிற பாசத்தில் பேசிக்கிட்டு இருக்க, என் அப்பாவோட இறுதி காலத்தை நினச்சிப்பாரு அப்படின்னு சொல்கிறாரு தசரதர். நிலையற்ற இந்த உலகத்தில் நிலையானது இறை சக்தி தான். அதை நோக்கி நான் பயணம் பண்ணணும்னு நினைக்கிறேன். அதுக்கு தான் உன்னை நான் பதவி ஏற்பு பண்ணணும்னு நினைக்கிறேன். நீ அதை ஏற்றுக்கோ அப்படின்னு தசரதர் சொல்கிறாரு. இப்படியெல்லாம் தசரதர் சொன்னதுக்கு அப்புறம் ராமர் மன இறங்கி தந்தை சொல்மிக்க மந்திரமில்லை, இவ்வளோ தூரம் சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு அரசவை பதவியை ஏற்றுக்கிறாரு. தசரதர் தன் உடலோடு சேர்த்து ராமனை அணைச்சிக்கிறாங்க. இதுதான் தந்தை சொல்மிக்க மந்திரமில்லை. 2 வரம் கைகேயி கேட்பாங்க. ஒரு வரம் பரதன் நாட்டை ஆள வேண்டும் அப்படின்னும், 2வது வரம் நீ 14 வருடம் வனவாசம் போகணும் அப்படின்னு சொல்லி 2 வரம் கேட்பாங்க. அதை தந்தை உன்னிட்ட சொல்ல சொன்னார் அப்படின்னு சொன்னால் கொஞ்சம் கூட சிறிது கூட கோவப்படலை, முகம் சுளிக்காமல் அடுத்த நிமிஷமே அதை ஏற்றுக்கிறாங்க. இதுதான் தந்தை சொல்மிக்க மந்திரமில்லை. நன்றி.